உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் அறுவை சிகிச்சை நிபுணர் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1873 டிசம்பர் 17 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் ஜான் ஸ்டூவர்ட்டுக்கும் ஜெஸ்ஸி டங்கன் ஸ்டூவர்ட்டுக்கும் மகனாக பிறக்கிறார் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக எடன்பராலே இருக்கக்கூடிய செயின்ட் ஆண்ட்ரூஸ் பேரிஷ் சர்ச்சோடைய மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா குயின் விக்டோரியாவுக்கு ஒரு சாப்ளினின் ஆர்டினரியாகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு வீட்டிலிருந்தே நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் கற்பித்து வந்தாங்க. இதனால் குழந்தை பருவத்திலிருந்தே வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் இறை நம்பிக்கையுள்ள குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக கரெக்டாக 1876 ஆண்டு ஏப்ரல் 13 அன்னைக்கு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 2.5 வயது இருக்கும்போது வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய எல்டர் சிஸ்டர் மூத்த சகோதரியான மார்கரெட் பால்ஃபோர் ஸ்டூவர்ட் அவங்களுடைய 8 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய எல்டர் சிஸ்டர் 1868 ஆண்டு மார்ச் 4 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவங்க 1876 ஆண்டு ஏப்ரல் 13 அன்னைக்கு அவங்களுடைய 8 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. இது வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட பெரும் துயரமாக இருந்தது. இந்த துயரத்திலிருந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய குடும்பம் ரொம்ப சிரமப்பட்டு தான் மீண்டு வந்தாங்க. பிறகு 1879 ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு 5 வயது இருக்கும்போது, அதாவது வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் டிசம்பரில் பிறந்திருந்தனால 1879 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு 5 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக எடன்பராலேயே இருக்கக்கூடிய எடன்பரா அகாடமி ஜூனியர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் நிறைய ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக கிரிக்கெட், ரக்பி இந்த 2 ஸ்போர்ட்ஸ்லையும் நிறைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி வந்தாங்க. ஆர்வம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்லேயும் ரக்பிலையும் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு நிறைய திறமையும் இருந்தது. இதனால் எடன்பரா அகாடமி ஜூனியர் ஸ்கூலில் இருந்து நடத்தக்கூடிய நிறைய ஜூனியர் லெவலில் நடக்கக்கூடிய காம்படிஷன்ஸ்லாம் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் கலந்துக்கிட்டும் வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1884 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய 10 வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த எடன்பரா அகாடமியோட அசோசியேட் ஆன அந்த எடன்பரா அகாடமி சீனியர் ஸ்கூல் அப்படின்னு இன்னொரு ஸ்கூல், இது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. இதுவும் எடன்பரா அகாடமி ஜூனியர் ஸ்கூலோடைய ஒரு அஃபிலியேட் தொடர்பில் இருக்கக்கூடியது தான். ஸோ அந்த எடன்பரா அகாடமி சீனியர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக சேர்த்துடுறாங்க. ஸோ 1884 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சுட்டு அதே காலகட்டத்தில் எடன்பரா அகாடமி சீனியர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி இவருடைய உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு மெல்ல மெல்ல விவரம் தெரிய ஆரம்பிச்சிருந்தது. அதில் குறிப்பாக வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய எல்டர் சிஸ்டர் 8 வயதிலே இறந்து போயிட்டாங்க அப்படின்றது வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு தெரிய வருது. ஏன்னா வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் 2.5 வயது கூட பூர்த்தி அடையாத நிலையில் இருக்கும்போதே இவருடைய எல்டர் சிஸ்டர் இறந்து போனாங்க. ஸோ அது இவருக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த பிறகு தான் அவங்க ஏன் இறந்து போனாங்க அப்படின்லாம் புரிய வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் மருத்துவத்தில் பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. இதனால் நிறைய குழந்தைகள் சிறு வயதிலேயே நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அது மாதிரி தான் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய எல்டர் சிஸ்டரும் இறந்து போயிருந்தாங்க. இது மாதிரி மற்ற குழந்தைகள் இறக்கக்கூடாது அப்படின்னு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக இவருடைய உயர்கல்வியின் போது மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக 1888 ஆண்டு ஆகஸ்ட் 22 அன்னைக்கு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அப்பாவான ஜான் ஸ்டூவர்ட் அவருடைய 69 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அப்பா 1819 ஆண்டு ஜனவரி மாதம் பிறந்திருந்தாங்க. அவங்க 1888 ஆண்டு அவர் 1888 ஆகஸ்ட் 22 அன்னைக்கு அவருடைய 69 வயதில் இறந்து போகிறாங்க. இதுவும் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பாக இருந்தது. இந்த இழப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டும் இவருடைய அம்மாவும் ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் பிறக்கும் போதே இவருடைய அப்பாவுக்கு 54 வயது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பாவுக்கும் இவருடைய
இவருடைய அம்மாவுக்கும் 24 வயது வந்து டிஃப்ரெண்ட். இவருடைய அம்மா வந்து 1843 காலகட்டத்தில் பிறந்திருந்தவங்க. ஸோ இந்த 1848ஆம் ஆண்டு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அம்மாவுக்கு வந்து 45 வயது இருந்தது. அப்போ இருந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டை அவங்க மட்டும் சிங்கிள் மதராக இருந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை தொடர்ந்து படிக்க வைக்கவும் செஞ்சாங்க. ஸோ வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டும் தொடர்ந்து படித்து 1891ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை இந்த எடன்பரா அகாடமி சீனியர் ஸ்கூல்லேருந்து இவர் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அம்மா இவருடைய அப்பா இல்லாத போதும் கூட வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டை படிக்க வச்சாங்க. குறிப்பாக எடன்பராலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால இவரை சேர்த்துடுறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அதில் இவர் ஜாயின் பண்ணி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து 1891ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் டிகிரி தான். அது குறிப்பாக வந்து இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் டங்கன், அதே மாதிரி இன்னும் கூடுதலாக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், இது போன்ற சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டிகிரியானது அண்டர் கிராஜுவேட்டின் போதே வழங்கப்படும். ஸோ அது மாதிரி இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு பேரில் எம்ஏ அப்படின்னு இருந்தாலும் இது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரி தான். இதை வந்து 1891ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா மருத்துவம் படிக்கிறத விட இது படிக்கிறது ஓரளவுக்கு காஸ்ட் வந்து, அதாவது இவருடைய செலவு வந்து ரொம்ப கம்மி தான். இதனால மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து இவர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹியூமனிட்டிஸ் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸில் இவர் வந்து படிக்க தொடங்கியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ப்ரீ மெடிக்கல் கோர்சஸையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க மெல்ல மெல்ல. அதாவது இந்த மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து படித்து அதன் மூலமாகவும் நிறைய மருத்துவம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 1894ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 20 வயதில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இவருடைய மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராலேருந்து முடிச்சிடுறாங்க. எம்ஏ டிகிரி வந்து அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாக முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே வந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் இந்த முறை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அங்கே இவர் வந்து MBCHP, இது வந்து லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜியே அப்படின்னு அழைக்கப்படும். இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் 1894 காலகட்டத்தில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அம்மாவான ஜெஸ்ஸி டங்கன் ஸ்டூவர்ட் அவங்க வந்து ரொம்பவே ஆதரவாக வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு இருந்து வந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அம்மாவு தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் அவங்கெல்லாம் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்தாங்க. குறிப்பாக வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய தாய்வழி தாத்தா இவருடைய அம்மாவினுடைய அப்பாவான ஜேம்ஸ் டங்கன் அப்படின்றவர், அவர் வந்து ஒரு சர்ஜனா அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தாங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தாங்க. மேலும் அவர் வந்து டங்கன் அண்ட் ஃப்ளாக்ஹார்ட் அப்படின்னு ஒரு மெடிக்கல் கெமிக்கல் கம்பெனியையும் வச்சு நடத்தி வந்தாங்க. இதனால வசதி இருந்தது. ஸோ வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஆரம்பத்தில் அவங்ககிட்டலாம் பணம் கேட்டு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் இந்த காலகட்டத்தில் அவங்களே இவருக்கு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு வந்து இவருடைய அம்மாவினுடைய தாத்தா அவங்க சைடில் இருந்தே வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுடைய ஆதரவோடவும் அந்த உதவியோடவும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவம் படிக்கும்போது அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா முரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா, இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரானால நிறுவப்பட்டிருந்த ஒரு அவுட் சைட் அகாடமிக்கல் மெடிக்கல் எஜுகேஷன். அதாவது இந்த எக்ஸ்ட்ரா முரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா இங்கு வந்து நிறைய மருத்துவ மாணவர்களுக்கு மெடிக்கல் லெக்சர்ஸ் மருத்துவ விரிவுரைகள் வழங்கப்படும். அதில் குறிப்பாக நிறைய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவர்கள் அப்படின்னு நிறைய புகழ்பெற்றவங்கெல்லாம் அங்கே வந்து மருத்துவ விரிவுரைகளை கொடுப்பாங்க. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய மருத்துவ மாணவர்கள் வருவாங்க. அவங்களுக்கு வந்து டிகிரி வழங்கப்படாது, ஆனால் நாலேஜ் நிறைய கிடைக்கும். இதனால் இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் நடந்தா அங்கே வந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டும் அட்டன் பண்ணி இன்னும் கூடுதலாக மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு அறுவை சிகிச்சையில் தான் ஆர்வம் ஏற்படுது. ஒரு சர்ஜன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் தரப்பிலிருந்து நடத்தக்கூடிய நிறைய ரக்பி காம்படிஷன் கிரிக்கெட் காம்படிஷன்லையும் இவர் வந்து கலந்துக்கிட்டாங்க. மேலும் ரக்பியில் இவர் வந்து நிறைய வின் பண்ணவும் செஞ்சாங்க. இதனால் நேஷனல் லெவலில் டீமில் வந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து போறதுக்குண்டான அந்த முயற்சியிலையும் ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1899ஆம் ஆண்டோடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 25 வயதில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி MBBS, அதாவது
லட்டினில் மெடிசனே பேக்லோரேஜ் சிறுஜி அப்படின்ற அந்த எம்பிசிஹெச்பி இந்த ஒரு டிகிரியை வந்து 1899ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 25 வயதில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அதே எடன்பிராலேயே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரா RIE அப்படின்றது, அது எடன்பிரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு அழைக்கப்படும். அது ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரா அப்படின்றது எடன்பிராவில் இருக்கிற லாரிஸ்டன் பிளேஸில் இருக்குது. அதே சமயம் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய குடும்பமானது அதே எடன்பிராவில் இருக்கிற 7th நார்த்தம்பர்லேண்ட் ஸ்ட்ரீட் அங்கே வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் இவர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அங்கேருந்து அந்த லாரிஸ்டன் பிளேஸில் இருக்கிற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிராவில் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக பணியாற்ற தொடங்குறாங்க. ஹவுஸ் சர்ஜன் அப்படின்றது அந்த ஒரு ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிராவில் ஜாயின் பண்ணி வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து மருத்துவ பயிற்சிகளை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவர் வந்து 1899ஆம் ஆண்டு டிகிரி முடிச்சிருந்தாலும், MBCHB அந்த MBBSலாம் முடிச்சிருந்தாலும் உடனடியாக வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சைலாம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நல்ல தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்ற நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டை அறுவை சிகிச்சை பண்ணணும். இதெல்லாம் இவர் சரியாக செஞ்சாதான் இவர் ஒரு சர்ஜனாக அறுவை சிகிச்சை நிபுணராக குவாலிஃபை ஆக முடியும். ஸோ அந்த தகுதியை பெறதுக்காக தான் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இந்த காலகட்டத்தில் அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிராவில் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணி இவருடைய பணியை தொடங்குறாங்க. தொடர்ந்து 1900ஆம் ஆண்டு காலகட்டத்திலே இவருடைய பயிற்சியை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1901ஆம் ஆண்டு ஸ்காட்டிஷ் இன்டர்நேஷனல் ரக்பி டீம் அது வந்து அறிவிக்கப்படுது. அதில் ரிசர்வில் இவர் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இருந்தாங்க. ஸோ ஸ்காட்லாண்டுடைய அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ரக்பி டீம்லேயே இவர் வந்து ஒரு ரிசர்வாக ஒரு ரக்பி பிளேயராக இருந்தாங்க. அந்தளவுக்கு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேனாகவும் இருந்து வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த எடன்பிராலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிரா, இது வந்து சர்ஜன்ஸுக்கு உண்டான அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறணும் அப்படின்னு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து முடிவு செய்கிறாங்க. அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அதை அட்டன் பண்ணவும் செய்கிறாங்க. இறுதியாக 1903ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படவும் செஞ்சிடறாங்க. ஸோ 1903ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 28-29 வயதில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஒரு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிரா FRCSE அப்படின்ற அந்த கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறமா 1904ஆம் ஆண்டு எடன்பிராலே இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா, இது வந்து வில்லியம் ஹார்வே அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வேயோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அப்படின்னு அந்த வில்லியம் ஹார்வேயை கௌரவப்படுத்துறதுக்காக அவர் இறந்த பிறகு அந்த ஒரு சொசைட்டியானது நிறுவப்பட்டிருந்தது. அந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு மெம்பராக 1904ஆம் ஆண்டு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இன்னும் பல பொறுப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 1906ஆம் ஆண்டு எடன்பிராவிலே இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கிற அந்த டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அதனுடைய ஒரு ஹானரி அசிஸ்டன்ட் சர்ஜனாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அந்த பொறுப்பில் 1906ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் பணியை தொடங்குறாங்க. இன்னொரு பக்கம் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிராவில் இவருடைய மருத்துவ பயிற்சிகளை முடிச்சுட்டு இவர் ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு அதே மாதிரி இன்னும் பல பொறுப்புகளில் இவர் தொடர்ந்து இருந்தாங்க. இறுதி 1908ஆம் ஆண்டு அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிராலையும் ஒரு ஹானரி அசிஸ்டன்ட் சர்ஜனாக ஒரு உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிராவில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ 2 இடங்களில் எடன்பிராலே இருக்கக்கூடிய டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டல், 2 இடத்துலையுமே ஹானரி அசிஸ்டன்ட் சர்ஜனாக இவர் வந்து வேலையை தொடங்குறாங்க. ஸோ இந்த வேலை வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் பார்த்து வரும்போதே இன்னொரு பக்கம் இவர் வந்து விரிவுரைகளும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் மருத்துவ மாணவராக இருக்கும்போது அட்டன் பண்ண அந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பிரா, அங்கே வந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டும் 1910 காலகட்டத்தில் தொடர்ந்து நிறைய மெடிக்கல் லெக்சர்ஸ் விரிவுரைகளை இவர் கொடுக்குறாங்க. குறிப்பாக அறுவை சிகிச்சை சார்ந்த விரிவுரைகளை வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து கொடுத்து வந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் இருந்தாங்க. அதிகமாக அறுவை சிகிச்சை பண்ணும்போது பேனிக் ஆகாமல் ரொம்ப நிதானமாக அதே மாதிரி சரியான முறையில் அறுவை சிகிச்சை பண்ணுறதுல ஒரு வல்லுநராக வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சர்ஜரியில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தனால இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க தொடங்கியிருந்தது. குறிப்பாக 1914ஆம் ஆண்டு
முதல் உலகப்போர் தொடங்கிறது. இந்த முதல் உலகப்போர் தொடங்கிய பிறகு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு இது வந்து மருத்துவ இராணுவ படை. ஸோ அந்த ஒரு மருத்துவ படையில் 1914ஆம் ஆண்டு ஒரு மேஜராக வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அதில் இவர் வந்து ஜாயின் பண்ணி காயமடையக்கூடிய வீரர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும்னா அதை வந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து பண்ணணும். ஸோ அதனால இவர் வந்து மேஜராக நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1916ஆம் ஆண்டு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் யூரோப் அங்கே இருக்கக்கூடிய கிரீஸ் அப்படின்ற கண்ட்ரி, அந்த கிரீஸில் இருக்கிற சலோனிகா அது வந்து தெஸ்ஸலோனிக்கி அப்படின்னும் அழைக்கப்படும். அந்த இடத்துக்கு 1916ஆம் ஆண்டு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர் தரப்பிலிருந்து ஒரு மேஜராக இவர் வந்து அனுப்பப்படுறாங்க. ஸோ அங்குமே வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து தொடர்ச்சியாக இவருடைய வேலையில் ஈடுபட்டு வந்தாங்க. அடுத்து 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப்போரானது முடிவடைஞ்சிருது. 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் முடிவடைஞ்சிருந்தாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, அதே மாதிரி இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் எல்லாமே வந்து டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1919ஆம் ஆண்டு தான் வில்லியம் ஜேம்ஸ் வந்து போரிலிருந்து முழுமையாக விலகி இவருடைய பணியை தொடங்குறாங்க. குறிப்பாக இந்த ஒரு ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அங்கே 1920 காலகட்டத்தில் ஒரு சர்ஜனாகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவே. அந்த பொறுப்பில் ஏற்கனவே அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருந்தாங்க, இப்போ வந்து சர்ஜனாக பதவி உயர்வை பெறாங்க. ஸோ ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய பணியை தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1922ஆம் ஆண்டு மார்ச் 19 அன்னைக்கு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அம்மாவான அந்த ஜெஸ்ஸி டங்கன் ஸ்டூவர்ட் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 79 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அம்மா 1843ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவங்க 1922ஆம் ஆண்டு மார்ச் 19 அன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய 79 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுவும் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு. அதுலேயும் குறிப்பாக வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு இதுக்கப்புறம் யாருமே இல்லை அப்படின்ற அந்த ஆதரவற்ற நிலையானது ஏற்படுது. ஸோ இது மாதிரியான நிலை இருக்கும்போதும் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து தளராமல் இவருடைய பொறுப்புகளை தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவருக்கு இறை நம்பிக்கை இருந்தனால செயின்ட் ஆண்ட்ரூஸ் பேரிஷ் சர்ச்சில் ஒரு சர்ச் எல்டராகவும் நியமிக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதுலேயும் இவர் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணாங்க. இது மாதிரி வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் இன்னும் பல விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக வந்து YMCA அதனுடைய ஸ்காட்லாந்து போர்ட்லையும் இவர் வந்து மெம்பராக இருந்தாங்க. YMCA அப்படின்றது யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன், அதுலேயுமே வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1928ஆம் ஆண்டு எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்னு எடன்பராவில் ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப் இருக்குது. அந்த எஸ்கிலோபியன் கிளப்போடைய ஒரு மெம்பராக 1928ஆம் ஆண்டு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அதில் மெம்பராக இருந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ண தொடங்குறாங்க. இது 1930களுக்கு பிறகும் தொடருது. இதே காலகட்டத்தில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அறுவை சிகிச்சை சார்ந்த சில ரிசர்ச் ஒர்க்ஸையுமே எழுதி பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. பிறகு 1933ஆம் ஆண்டு அந்த எஸ்கிலோபியன் கிளப்போடைய ஒரு ஆர்டினரி செக்ரட்டரியா அதாவது ஒரு கௌரவ செயலாளராக 1933ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அங்கிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1936ஆம் ஆண்டு இவர் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இன்னொரு பெரிய பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. அதுதான் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா, அந்த வில்லியம் ஹார்வேயோடைய பேரில் இருந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1936ஆம் ஆண்டு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து ஓராண்டுக்கு அப்புறமா 1937ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், ஸோ அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கௌரவமாகவும் அங்கீகாரமாகவும் இருந்தது. ஸோ அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு பிரசிடெண்டாக இருக்கும்போதே 1938ஆம் ஆண்டு ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் இருந்தும் டீக்கனஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் சர்ஜன் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அடுத்து 1939ஆம் ஆண்டு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற அந்த பொறுப்பை வந்து முழுமையாக அதை வந்து அந்த ஒரு பொறுப்பை வந்து முடிவு செய்கிறாங்க, அதை வந்து நிறைவு செய்கிறாங்க. ஸோ 2 வருடங்கள் 1937 1939 வரைக்கும் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு பிரசிடெண்டாக வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இருந்து அந்த பதவியை நிறைவு செஞ்சாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இதே 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரும் தொடங்கிறது. இந்த நிலையில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய
நிபுணத்துவம் அறுவை சிகிச்சையில். அதன் காரணமாகவும் அதே மாதிரி இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டி, அந்த நிர்வாக திறமை, இதன் காரணமாகவும் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து மறுபடியும் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால இவர் ரிட்டையர் ஆன பிறகும் அழைக்கப்படுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 66 வயதுக்கு பிறகும் கூட வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து மறுபடியும் அந்த போர் நடந்து வந்தனால ஒரு சர்ஜனாக அழைக்கப்படுறாங்க. ஸோ இவர் வந்து ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவுடைய சர்ஜிக்கல் வார்ட்ஸை வந்து சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஹெட்டாக இருந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் காயமடையக்கூடிய வீரர்கள் நிறைய இரத்தப்போக்குனால பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரத்த மாற்றம் வந்து பண்ணப்படணும், சரியான அளவில் அவங்களுக்கு ரத்தம் வந்து மற்றவர்களுடைய ரத்தம் வந்து கொடுக்கப்படணும். ஸோ அதுக்காக ஒரு முக்கியமான ஒரு அசோசியேஷன் வந்து ஸ்காட்லாண்டில், அது உலகம் முழுக்க துவங்கப்பட்டது. ஸ்காட்லாண்டில் வந்து அது வந்து ஸ்காட்லாண்ட் நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஸ்காட்லாண்ட் நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் நிறுவுறாங்க. அந்த அசோசியேஷனுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் ஒரு சேர்மனாக வந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ 1940களுக்கு பிறகு ஒரு சேர்மனாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தி ஸ்காட்டிஷ் நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அசோசியேஷன். ஸோ அதில் வந்து இவர் பங்கேற்று அந்த ஒரு ஸ்காட்டிஷ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. இதையும் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. ஸோ இப்படி வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து வயது முதிர்ச்சியின் பிறகும் கூட இந்த மாதிரி போரில் பங்கேற்றனால 1943ஆம் ஆண்டு எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு 4 நபர்கள் வந்து இவரை ப்ரப்போசர்ஸாக இருந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து டக்ளஸ் கத்ரி அப்படின்னு சொல்லி, இன்னொருத்தர் வந்து எர்னஸ்ட் வெட்பர்ன் அப்படின்னு, அதுக்கப்புறமா ஜேம்ஸ் வாட் அப்படின்னு ஒருத்தர். இந்த ஜேம்ஸ் வாட்டோடைய வாழ்க்கை வரலாறு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதேமாதிரி ஜேம்ஸ் பிக்கரிங் கெண்டல் அப்படின்னு இன்னொரு நபர். ஸோ இவங்கெல்லாம் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1943ஆம் ஆண்டு தான் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ FRSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1943ஆம் ஆண்டு இவர் பெறாங்க. பிறகு இந்த காலகட்டத்தில் இவர் வந்து போரிலிருந்து விலகுறாங்க. ஏன்னா ரொம்ப வயசாயிட்டு இருக்கு அப்படின்றனால. இதுக்கப்புறம் 1944ஆம் ஆண்டு ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் 1945 வரைக்கும் இருந்தாங்க. இதுக்கப்புறம் இதே 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடையுது. மெல்ல மெல்ல ஸ்காட்லாண்டில் சாதாரணமான நடைமுறையானது நடக்க தொடங்குது. பிறகு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் 1949ஆம் ஆண்டு அந்த எஸ்கிலோப்பியன் கிளப்புடைய வரலாறை இவர் வந்து எழுதுறாங்க. அதுவும் அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக எழுதுறாங்க. அதை வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிளப், ஹிஸ்ட்ரி ஆஃப் எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்னு 1949ஆம் ஆண்டு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இந்த ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்காக வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து பெரிய அளவில் அறியப்பட்டாங்க. மேலும் இதே 1949ஆம் ஆண்டு அந்த எஸ்கிலோபியன் கிளப்போடைய ஆனரி செக்ரட்டரி கௌரவ செயலாளர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு அதிலிருந்தும் ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ 1933ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. 1949 வரைக்கும் எஸ்கிலோபியன் கிளப்போடைய ஒரு ஆனரி செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. அடுத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய அப்போதைய கிங் ஜார்ஜ் தி 5th கிங் ஜார்ஜ் தி 6th அதாவது ஜார்ஜ் 6ஆம் மன்னர். ஸோ அவர் மூலமாக இந்த 1952ஆம் ஆண்டு இவருக்கு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு வந்து கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற கௌரவம் வழங்கப்படுது. ஸோ CBE கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற இந்த கௌரவத்தை 1952ஆம் ஆண்டு வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா இறுதி காலகட்டத்தை தனிமையிலேயே வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து கழிச்சு வந்தாங்க. மேலும் இவருக்கு இவரால் முடிஞ்ச அளவுக்கு எடன்பரால இருக்கிற எக்ஸாம்பிள் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அங்கே வந்து அப்பப்போ வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து மெடிக்கல் லெக்சர்ஸ் மருத்துவ விரிவுரைகள் கொடுத்து வந்தாங்க. மற்றபடி வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் இதுக்கப்புறமா பெருசாக ஆக்டிவாக இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1958ஆம் ஆண்டு பிப்ரவரி 23 அன்னைக்கு இவருடைய 84 வயதில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1958 பிப்ரவரி 23 அன்னைக்கு இவருடைய 84 வயதில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவர் 1959 பிப்ரவரி 23 இறந்தார் அப்படின்னும் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. ஆனால் அது வந்து உறுதி செய்யப்படலை. 1958 பிப்ரவரி 23 தான் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இவருடைய 84 வயதில் இறந்து போனாங்க. இவர் இறந்த பிறகும் கூட வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்காட்லாண்டில் பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இவர் வந்து அறுவை சிகிச்சையில் இவர் அளித்த பங்களிப்பு. குறிப்பாக வந்து 2 போர்லையும், முதல் உலகப்போர் 2ஆம் உலகப்போர் 2 போர்லையும் பங்கேற்றது. அதே மாதிரி இந்த ஸ்காட்டிஷ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸ் அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்தது. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோடைய சேர்மனாக இருந்தது. அதே மாதிரி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப்
அட்லண்டாவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தது. இது மாதிரி பல பொறுப்புகளை இவர் வாழும்போது செஞ்சுருந்தாங்க. பல பொறுப்புகளில் பல பங்களிப்புகளை கொடுத்துருந்தாங்க. இதனாலேயே மிக முக்கியமான ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் திறமையான அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இன்றைக்கு வரைக்கும் ஸ்காட்லாண்டில் வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அறியப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.